ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் முள்ளங்கி சாம்பார் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பருப்பு சிறிதளவு, சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். 2 தக்காளி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு எடுத்துட்டோன்னா அடுத்த ப்ராசஸ்லாம் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இப்போ கழுவி வச்ச பருப்பில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி பெருங்காயம் போடணும். பருப்பு கேஸுன்றதுனால பெருங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம், ஆனால் வாசனை வர அளவுக்கு போடக்கூடாது. மஞ்சள், சீரகம் கொஞ்சம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 3 விசில் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சைடு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சுக்கலாம். நம்ம சாம்பார் தான் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான அளவு மட்டும் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். எண்ணெய் இதுக்கு மிதக்கணும்னு அவசியம் கிடையாது. தேவையான அளவு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் 5 பேருக்கு தேவையான அளவு தான் சாம்பார் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான அளவு நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு சிறிதளவு போட போகிறேன். இது நல்லா பொரிஞ்சு வெடிஞ்சதுக்கப்புறமா தான் சாம்பார் வெங்காயம் போட போகிறோம். எப்போவுமே நம்ம குழம்பு வைக்கும்போது வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டுட்டதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை யூஸ் பண்ணோன்னா அது நல்லா க்ரீனிஷாகவே இருக்கும். சாம்பாருக்கு நம்ம சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணோம். எந்த வெங்காயம் வேணால் யூஸ் பண்ணலாம், பட் சாம்பார் வெங்காயம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிச்சு. இப்போ 2 தக்காளி பொடியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம போட்டு நல்லா பொரித்து பதத்துக்கு வதக்க போகிறோம். தக்காளி வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். முள்ளங்கியில் நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா பரவணும், அந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ முள்ளங்கிக்கு தேவையான உப்பு நம்ம போடணும். உப்பு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றணும். இப்போ நம்ம முள்ளங்கி வேக வைக்க போகிறோம். அதுக்கு இந்த தண்ணி பத்தாது. நான் அதனால் 1 கிளாஸ் தண்ணி மட்டும் எடுத்து ஊற்றி ஒரு மூடி போட்டு மூட போகிறேன். இது நல்லா தண்ணி நல்லா பரவுற அளவுக்கு கலந்து விட்டுட்டு தண்ணியில் நல்லா கொஞ்சம் மூழ்கி இருக்க மாதிரி பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா முள்ளங்கி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சாம்பார் தூளும் மிளகாத்தூளும் ஆட் பண்ண போகிறோம். நான் ஆச்சியோட சாம்பார் பொடி மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் 1 ஸ்பூன் போட்டுறேன். இந்த தேவைக்கேற்ப வீட்டு மிளகாத்தூளும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூளும் போடுறேன். இந்த மிளகாத்தூள் நல்லா அந்த தண்ணியில் ஊறி வர மாதிரி பார்க்கணும். பாருங்கள், நல்லா ஊறி வந்துடுச்சு. நல்லா இதை நல்லா கலந்து விடணும். பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. முள்ளங்கி நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வெந்திருக்கு.
இப்போ நம்ம இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி திருப்பியும் நம்ம அந்த மிளகாத்தூள் போகிற அளவுக்கு வேக வச்சிடலாம். இது ஒரு 3 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். ஏன்னா முள்ளங்கின்றது வாட்டர் காய் தான். ஸோ 2 நிமிஷம் கழித்து மிளகாத்தூள் வாசனை போனதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி எடுத்து அதில் நம்ம ஊற்றுறோம். இதையும் நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பருப்பு ஆட் பண்ண போகிறோம். பருப்பு ஆட் பண்ணி பருப்பு ஆல்ரெடி நல்லா வெந்துட்டால் உப்பும் நம்ம போட்டு வேக வச்சுருக்கோம். இதில் நம்ம கொத்தமல்லி தூவி ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சு கொதிக்க வச்சு இறக்கணுன்னா நம்மளுக்கு தேவையான சூப்பரான சுவையான நம்மளுடைய முள்ளங்கி சாம்பார் ரெடி. நீங்கள் இந்த சாம்பாரை இட்லி, தோசை, சாதம் அப்படின்னு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம்.